வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 7ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற புதன் பெயர்ச்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற புதன் பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். புதன் பகவான் நவக்கோள்களிலே சுபகிரகம். புதனாகப்பட்டவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். புதன் வித்தைக்காரகன், தாய் மாமனை குறிக்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறார். காரணம், அவரே அறிவையும் பொது அறிவையும் மேலும் கணிப்பொறியிலே திறமையும் எவையும் சிந்தித்து திட்டமிடுகின்ற ஒரு ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்தால் அவர் மிக சிறந்த நிர்வாகியாகவும், வாழ்க்கையிலே எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அத்தகைய பிரச்சனைகளை மிக சரியாக கையாண்டு அவற்றை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தாலோ அல்லது ராகுவோடு சேர்க்கை பெற்றாலோ அந்த நிலையில் புதன் பலம் இழக்கக்கூடியவராகவும், அப்பொழுது அத்தகைய ஜனன ஜாதகத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதிலே தடுமாற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகையால் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மிகவும் அற்புதமாக அமைய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஒரு குழந்தைக்கு நாங்கள் பிறந்த நேரம் குறிக்கின்ற ஒரு தருணம் வருகின்ற பொழுது எங்களிடம் ஜோதிடம் பார்க்க வருகின்றவர்கள் அயல் நாட்டில் இருக்கின்றவர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் இப்போலாம் டாக்டரே சொல்லிடுறாங்க, ஒரு நல்ல நேரம் பார்த்து ஜோதிடரை பார்த்து குறித்து கொண்டு வாருங்கள் என்று. அப்பொழுது நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் தருவது புதன் மற்றும் குரு பகவானுக்கு. அப்படி பார்க்கின்ற நிலையில் புதன் ஒருவர் ஜாதகத்தில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கும் புரிந்திருக்கும். இப்பொழுது மே மாதம் 7ஆம் தேதி அன்று மீன ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கின்ற புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசி செவ்வாயுடைய ராசி. மேஷ ராசியிலே அவர் பகை பெறுவார். இருப்பினும் இந்த புதன் பயிற்சியிலே மே மாதம் 7ஆம் தேதி முதல் மே மாதம் 23, 2025 மே 7, 2025 முதல் மே 23, 2025 வரை மேஷ ராசியிலே புதன் பகவான் 16 நாட்கள் இருக்கப் போகிறார். நாள் கோளாகப்பட்ட சந்திரன் மட்டுமே 2 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற புதன் பகவானே அதிவேகமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவார், வக்ரம் அடையாமல் இருந்தார். கடந்த முறை மீன ராசியில இருக்கின்ற பொழுது நிறைய வக்ரம் பெற்றதனால் நிறைய நாட்கள் இருந்தார். ஆனால் இப்பொழுது மேஷ ராசிக்கு வருகின்ற புதன் பகவான் 16 நாட்கள் இருக்கிறார். அவற்றிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். மே மாதம் 7ஆம் தேதி மே 15 வரை சூரியனோடு சேர்க்கை பெறுவார். அப்பொழுது சூரியன் புதன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற சேர்க்கை, அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படும். அவற்றில் சூரியன் உச்சமாகவும் இருப்பார். நம்மளுடைய வார ராசி பலனிலும் புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற
நிலை இருக்கிறது என்று வாரப்பலனிலே கூறியிருக்கிறேன். வாரப்பலனை பார்க்காதவர்கள் அதையும் பாருங்கள். மிக அற்புதமாக இருக்கின்றது புதன் ஆதித்ய யோகம். அவ்வாறு பார்க்கிறோம். மே 15 அன்று புதன் ஆகப்பட்டவர் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை சூரியன் பயிற்சி ஆகிறார். சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கின்றது. ஆகையால் அதன் பிறகு புதன் பகவான் மேஷ ராசியிலே தனித்திருப்பார். தனித்த புதன் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் புதன் வருவார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷ ராசியிலே 16 நாட்கள் இருக்கின்ற புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எத்தகைய நற்பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இனி காணலாம். மேஷ ராசிக்கான புதன் பயிற்சி பலன்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் புதன் பகவான். ராசியாதிபதியான செவ்வாய்க்கு ஜென்ம பகை கொண்டவர். அவர் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார். அது நல்லதல்ல, சிறப்பல்ல. அவ்வாறு பார்க்கின்ற போது பகை கொண்டவர் தங்கள் ராசியில் வந்து அமர்வதனால் புதன் எப்பொழுதும் கேலி கிண்டலாக பேசக்கூடியவர், நையாண்டி செய்யக்கூடியவர், நக்கலாக பேச வைக்கக்கூடியவர் புதன் பகவான். ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்தால் எப்பொழுதும் கிண்டலாகவும் நகைச்சுவையாகவும் மற்றவர்களை கேலி கிண்டலாக செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய புதன். எனவே பகை கொண்டவர் ராசியிலே வந்து அமர்கின்றார். இத்தருணங்களிலே உங்களுக்கு 7.5 நடக்கின்றது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த 16 நாட்களிலே உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் கேலியோ கிண்டலையோ செய்யாமல் பெரிய அதிகாரிகள் பெரிய மனிதர்களும் பேசுகின்ற பொழுது வார்த்தையிலே சற்று பக்குவமாக பேசுவது நல்லது. சில சமயங்களில் நீங்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தையே அது எதிராக உங்களுக்கே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். புதனால் அது ஏற்படும். எனவே இந்த தருணங்களிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 2 மற்றும் 5க்குரியவர் யோகாதிபதி புதன் பகவான். பொதுவாக புதன் 12ல் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 12ல் அவர் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் மீன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் புதனால் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. அவை கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் 11ஆம் இட கிரகங்கள் வேதகனாக செயல்பட்டு அந்த கிரகம் புதனுடைய அசுப பலன்களை தடை செய்யும். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது உங்கள் ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் மீன ராசியிலே சனி, ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். இவற்றில் சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கிறார் இந்த 16 நாட்கள். ஆகையால் புதனால் உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஆனாலும் 2 மற்றும் 5க்குரியவர் அவர் உங்களுக்கு தனாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி. எனவே அவர் 12ல் அமர்வதனால் சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், மேலும் அதற்குரிய செலவுகள் போன்ற ஒரு மனதுக்கு இனிதான ஒரு செலவுகளாகவே இருக்கும். பெரிய அளவிலே அது உங்கள் மனத்துக்கு வருத்தத்தையோ சேமிப்பையோ அளிக்கக்கூடிய கரைக்கக்கூடியதாக இருக்காது. ஒரு நல்ல செலவாக இருக்கும். நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல ஒரு பொருட்களை வாங்குவீர்கள். மேலும் வீட்டிற்கு இருக்கின்ற உங்கள் அன்புக்குரியவர்கள் மனைவி மற்றும் கணவர் அல்லது குழந்தைகளுக்காக வாங்கக்கூடியதாக இருக்கும். இல்லை கல்வி செலவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மே 7ஆம் தேதி முதல் மே 23 வரை என்று பார்க்கின்ற பொழுது கல்வி கட்டணம் என்ற ஒரு நிலையும் வரும் அல்லவா. தேர்வுகள் எல்லாம் முடிந்துவிட்டு அது உங்களுக்கான செலவாகத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால செலவாக இருக்கும். எனவே இந்த காலகட்டம் செலவுகள் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. காரணம் 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதனால். இருப்பினும் இந்த பதிவை பார்ப்பதனால் முன் யோசனையோடு செலவுகள் வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான ஒரு திட்டங்களை தீட்டிக் கொள்வது நல்லது. அவற்றின் மூலம் நீங்கள் திடீர் செலவாக அதை எதிர்பார்க்காமல் ஒருவர்களுடைய செலவாக இல்லாமல் திட்டமிட்டு ஒரு காரியத்துக்கு நீங்கள் முன் யோசனையோடு இருக்கின்ற பொழுது அந்த செலவுகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. எனவே ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 16 நாட்கள் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன் பகவான். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக யோகமானது. எனவே இந்த 16 நாட்கள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை, ஆற்றல் உங்களிடம் இருக்கும். அறிவாற்றல் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தில் முன் யோசனையோடும் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிக்கும். எனவே இந்த காலம் இந்த 16 நாட்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள். எனவே எந்த ஒரு முயற்சியும் தற்போது ராசியாதிபதி பலமாக இருப்பதும் யோகாதிபதியான சுக்கிரன் 10ல் அவர் உச்சமாக சனியோடு சேர்க்க பெற்றிருக்கின்ற நிலை, ராகுவும் இருக்கின்றார். இந்த தருணங்கள் இந்த 16 நாட்களிலே ராகு கேது பயிற்சியும் ஏற்பட்டுவிடும் மே 19. எனவே 11ல் இருக்கின்ற புதன் இந்த 16 நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு யோகத்தையும் எத்தகைய பெரிய முயற்சியிலும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக, ஒரு ராஜயோக காலமாக மிதுன ராசிக்கு இருப்பது மகிழ்ச்சிக்குரியது.
அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கடகராசி. கடகராசிக்கு புதன் 3 மற்றும் 12 கூடியவர். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் ராசிக்கு 10லே அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோகம். எனவே 3ஆம் இடத்துக்குரிய 10ல் அமர்வதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகளை பெறுவீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும், தைரியம் இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நிலையில் உங்கள் புகழ், அந்தஸ்து, மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கும். 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் உபசயஸ்தானத்தில் வரும். எனவே 3க்குரிய புதன் பகவான் 10ல் அமர்வதனால் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். ஒரு 10ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் 3ஆம் இடம் புகழை கொடுக்கக்கூடிய இடம். சகோதரர்கள், இளைய சகோதர சகோதரிகள், அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக அன்பை காட்டக்கூடியவராக இருப்பார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கடகராசியை பொறுத்தவரை வெற்றிகளையும் எந்த ஒரு செயலிலும் தைரியமாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் இருக்கும். இவற்றிலே சூரியனும் 10ல் இருப்பது திக்பலத்தோடு இருப்பதும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 11க்கும் வருவதனால் இந்த தருணம் கடகராசிக்கு 10ல் அமர்கின்ற புதன் இந்த 16 நாட்கள் சகல விதத்திலும் மேன்மையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருப்பது சிறப்பானது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு தன லாபாதிபதி புதன் பகவான் 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கின்றார். அந்த 9ஆம் இடத்தில் புதன் அமர்வது பொதுவாக கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. ஆனால் உங்களுக்கு அது விதிவிலக்காக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் புதனுடைய வீடான மிதுனம். அந்த 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் பாவத் பாவம் என்போம். 11ஆம் இடத்துக்கு 11, 11க்கு 11 அப்படின்னு பார்த்தால் அது 9ஆம் இடம். 11க்கு 11 9ஆம் இடம் பாவத் பாவம். பொதுவாக பாவத் பாவம்னா 2க்கு 2, 5க்கு 5, 9க்கு 9, 11க்கு 11 அப்படி என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் லாபாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானம் என்கின்ற 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமான 9ல் அமர்வது 11ஆம் இடம் பலம் பெறுகின்றது. இவற்றிலே சூரியனோடு சேர்க்கை பெறுவார் மே 15 வரை. அதன் பிறகும் உங்களுக்கு புதன் தனித்திருந்தாலும் யோகம். எனவே இந்த 16 நாட்கள் சிம்ம ராசிக்கு லாபம் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் லாபகரமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் என்று பார்க்கின்ற அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையை உங்களுக்கு குரு 11க்கும் வந்து விடுவார் மே 14. எனவே இந்த தருணங்கள் உங்களுக்கு இந்த 16 நாட்கள் லாபாதிபதி பலமாக இருப்பதனால் சிம்ம ராசி அன்பர்கள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியும் நல்ல விதமாக லாபகரமாக முடிக்கக்கூடிய, லாபம் என்றால் பணம் மட்டுமே லாபம் இல்லை, ஒரு செயல் செய்கின்றோம் அது நல்ல விதமாக முடிகின்ற அதுவும் நமக்கு லாபமான ஒரு விஷயம் தானே. ஒரு முயற்சி, ஒரு பெரிய மனிதரை சந்திக்க முயற்சிக்கின்றோம், அந்த முயற்சி சரியாக நடந்துவிட்டால் அது ஒரு நல்ல விதமான லாபம் தானே. அந்த மனிதரை சந்தித்தோம், நம் விஷயத்தை தெரிவித்தோம் என்பதே ஒன்றைய நாள் நமக்கு சுமூகமாக முடிந்தது, எண்ணிய காரியம் நடந்தது என்பதே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய. எனவே வெற்றி லாபம் உங்களுக்கு இருக்கிறது. சிம்மராசி என்பவர்களான உங்களுக்கு லாபாதிபதி லாபத்துக்கு லாபம் என்கின்ற 9ஆம் இடத்தில் இருப்பதனால் பாவத் பாவமாக பலமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த காலம் யோகத்தை தரக்கூடியதாக இருப்பது மிக மிக அற்புதமானது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற கன்னி ராசி. ராசியாதிபதி புதன் பகவான். பொதுவாக புதன் 8ல் அமர்வது சிறப்பானது. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது புதனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை மட்டும்தான். அந்த 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கலாம். ஆகையால் புதன் உங்களுடைய ராசிக்கு 8லே அமர்ந்து, அதாவது மேஷ ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் துலாம் ராசி, அந்த இடத்தை பார்க்கிறார். அப்பொழுது சுக்கிரனோ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது மீன ராசியை உச்சம் பெற்று அவர் 7ஆம் பார்வை, சுக்கிரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆகையால் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார், கன்னி ராசியை. எனவே சுக்கிரன் புதனுடைய வீடாகப்பட்ட உங்கள் ராசி கன்னி ராசியை பார்க்கிறார். புதனும் உங்கள் ராசிக்கு 8லே மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். 8ல் வந்து சுக்கிரனுடைய வீட்டை பார்க்க, இது பார்வை பரிவர்த்தனை. நான் உங்கள் வீட்டை பார்க்கின்றேன், நீங்கள் என் வீட்டை பார்க்கிறீர்கள். ஆனால் நம்ம 2 பேரும் வேறு ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக நான் உங்கள் வீட்டை பார்க்கின்றேன், நீங்கள் என் வீட்டை பார்க்கிறீர்கள், பார்வை பரிவர்த்தனை. அப்பொழுது 2ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. ஆகையால் உங்களுக்கு 8ல் அமர்கின்ற புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருப்பதினால் கன்னி ராசிக்கு இந்த 16 நாட்கள் செல்வ யோகத்தை கொடுக்கும். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். புதிய செயல் துவங்குவது லாபகரமாக நீங்கள் வெற்றிகளை முடிப்பீர்கள்.
தொழில் வியாபாரம் என்கின்ற வகையில் தனயோகம் அதிகரிக்கும், தனவரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சியில் எடுக்கின்ற உங்கள் வார்த்தை திறமையால் அந்த புதிய முயற்சியை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டுவீர்கள். மேலும் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தைரியமாக கேளுங்கள். இந்த 14 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நாட்கள் புதனால். காரணம், உங்கள் ராசியாதிபதி புதன். இங்கு சனி, ராகு, குரு இவர்கள் எல்லாம் ஆண்டுகோள்கள் என்றாலும் உங்கள் ராசியாதிபதி எப்பொழுதும் மிக மிக முக்கியம். எப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பது மிக முக்கியம். நீங்கள் ராசி பலனை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் லக்னாதிபதி யார்? எத்தனை பேருக்கு அது தெரியும்? உங்கள் லக்னாதிபதி யார்? உங்கள் லக்னம் எப்படி இருக்கின்றது? அந்த லக்னம் சிறப்பாக இருக்கிறதா, பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி எல்லாம் பார்க்காமல் நாம் வெறும் ராசி பலனாக நீங்கள் கன்னி ராசி, முதன ராசி அப்படி பார்த்து கொண்டிருப்பது சிறப்பானது அல்ல. நிறைய பேர் ராசி பலனை பார்த்துவிட்டு நடக்கவில்லை என்று இருக்கிறார். ஆனால் உங்கள் லக்னம் லக்னாதிபதி, அப்புறம் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், நீங்கள் கன்னி ராசி, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்? இதெல்லாம் பார்த்தால் தான் தெரிய வரும். ஆகையால் கன்னிராசியை பொறுத்தவரை இப்பொழுது 8ல் வருகின்ற புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தையும் யோகத்தையும் கொடுப்பார். தொழில் வியாபார உத்தியோகத்தில் எத்தகைய முயற்சியும் எடுங்கள், உங்களுக்கு இந்த 16 நாட்கள் லாபத்தையும் யோகத்தையும் தனலட்சுமியுடைய அருளையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். எனவே இந்த 16 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகின்றது, யோகமானது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை யோகாதிபதி, வாக்கியாதிபதி, அவரே விரையாதிபதி. ஆனாலும் உங்களுக்கு அவர் 9க்குரியவர். அப்படி 9க்குரிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக புதன் 7ல் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் புதன் 7ல் அமர்வது யோகம் அல்ல என்பது ஒரு பொது விதி. உங்கள் ராசியை பொறுத்தவர் பாக்கியாதிபதியாக வந்து உங்கள் ராசிக்கு 7லே இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக புதனுக்கு ஒரே பார்வை தான், அது 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போ பாக்கியாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுதான் தொடர்பு கொள்வார்? ஒன்று உங்கள் ராசியில் வந்து அமர வேண்டும், அல்லது உங்கள் ராசியை பார்க்க வேண்டும், அல்லது உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை பெற வேண்டும். இதுவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றவர், அந்த நட்புறவோடு இருந்தவர், நிச்சயம் பெற்றால் மீச்சபங்க ராஜயோகத்தால் மீனத்தில் இருந்தவர் இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு மேஷத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார், பலமாக பார்க்கிறார். ஆகையால் உங்கள் ராசிக்கு புதன் பார்வை இருப்பதனால், மேலும் இந்த காரணத்தில் மே 14 குருவோடைய பார்வையும் இருப்பதினால் உங்கள் மனம் மிக மிக தெளிவாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக மட்டுமல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமான புத்தி கூர்மை, அறிவாற்றல் அதிகரிக்கும். காரணம், 2 சுபகரங்கள் ராசியை பார்ப்பார்கள். பிறகு முதல்ல புதன் பார்க்கிறார். இது நம்ம புதன் பயிற்சி புதன் பார்க்கிறார். புதன் அறிவாற்றலை, அறிவு கூர்மையை கொடுக்கக்கூடிய, புத்தி கூர்மையை கூடிய வித்தைக்காரர்கள், சகல விதத்திலும் உங்களுக்கு எல்லா யோகத்தையும் கொடுப்பார். அனுமனுக்கு எப்படி தன் பலம் தெரிந்தால் எவ்வளவு பெரிய மலையும் கையால் வெறும் கையால் தூக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் புதன் அனுமனை குறிக்கக்கூடியவர். அந்த அனுமன் பலம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த 16 நாட்கள் உங்கள் பலத்தை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் பலத்தை நீங்கள் அறிவதனால் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக இறங்குவீர்கள். ஏற்கனவே சனி 6ல் இருப்பதனால் உங்களுடைய அறிவாற்றலும் இப்பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த 16 நாட்களும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறீர்கள். அதை நீங்கள் நீண்ட நாட்களாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது இனி திட்டமிடலாம் என்று நினைத்த காரியத்துக்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமையலாம். மொத்தத்தில் இப்பொழுது இந்த 16 நாட்கள் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு அனுமன் பலம் கிடைப்பதனால் மிகப்பெரிய வெற்றிகளை எடுப்பீர்கள். செயலை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஸ்ரீ ராமஜனத்தை மனதார நினைத்து சொல்லிவிட்டு எந்த ஒரு முயற்சியும் இந்த 16 நாட்கள் எடுங்கள், வெற்றி உங்களுக்கே. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 8க்குரியவரும் மற்றும் 11க்குரியவர் புதன் பகவான். செவ்வாய் ராசியாதிபதி, பகை கொண்டவர் புதன் பகவான். ஆனால் 6ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோகம். 6ல் புதன் கோச்சார ரீதியாக மிக அற்புதமாக உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். அவரை 8க்குரியவராக இந்த 6க்கு ஒருவனால் விபரீத ராஜயோகமும் ஏற்படுகிறது. எனவே தற்பொழுது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் இந்த 14 நாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். புதன் உங்களுக்கு 6ல் அமர்வதனால், அவர் 8க்குரியவராகவும் இருப்பதனால் ஒரு பெரிய அளவிலே ஒரு முயற்சியிலே எடுக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும். அந்த தைரியத்துக்குரிய முயற்சியில் பயம் இல்லாமல் நீங்கள் முயற்சிக்குரிய தன்னம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்திக் கொள்வீர்கள். விடாமுயற்சியாக அந்த ஒரு செயலை நீங்கள் முடிப்பீர்கள்.
எனவே இந்த 16 நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், 16 நாட்கள் ஒரு நாள் போதும், ஒரு மணி நேரம் போதும் வாழ்க்கையை ஒரு தடம் போட்டு மாற்றுவதற்கு, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல மனிதரை ஒரு மணி நேரம் சந்தித்து அவரிடம் உரையாடி விட்டாலே வாழ்க்கையே நமக்கு மாறிவிடும் என்பது நாம் அனுபவத்தில் கண்டது, நாம் அறிந்தது, நாம் புரிந்தது. ஆகையால் விருச்சிக ராசி என்பதிலே இந்த 16 நாட்கள் உங்களுக்கு ஒரு திடீர் யோகம், திடீர் வெற்றி இருக்கிறது. 6ல் அமர்ந்திருக்கின்ற புதனால், அவர் 8க்குரியவராக இருக்கின்ற அவர் மிதுனத்துக்கு அதிபதி, அவர் உங்களுக்கு 6ல் அமர்கிறார். 8க்குரிய 6ல் அமர்வது விபரீத ராஜயோகம் என்றால் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த 16 நாட்கள் வருவது உங்களுக்கு திடீர் யோகம் இருக்கக்கூடிய நாட்களாக அமையும், சிறப்பானது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற தனுசு ராசி. உங்கள் ராசிக்கு அவர் 7 மற்றும் 10க்குரியவர், கேந்திரங்களுக்கு அதிபதி. பொதுவாக கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் கோணத்தில் அமர்வது யோகம். உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் என்கிற கேந்திரங்களுக்கு அதிபதி. அவரே கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அவரே உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதியாகவும் வருவார். ஆனாலும் இங்கு அவர் 5ல் அமர்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோர்களுடைய ஆசி அருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தால் அந்த வரக்கூடிய யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு நல்ல மனிதர்கள் தொழில் ரீதியாக, வியாபார உத்தியோக ரீதியாக 10ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு 5ல் அமர்வதனால், பொதுவாக 10க்குரியவர் 5ல் அமர்வது யோகம். அதை 5க்குரியவர் 10ல் அமர்வதும் யோகம். அது கேந்திரங்களுக்கு அதிபதி கோணத்தில் அமர்வதும், கோணத்துக்கு அதிபதி கேந்திரங்களில் அமர்வது யோகம். உங்களுக்கு 10ஆம் இடம் கேந்திரத்துக்கு, தசம கேந்திரத்துக்கும் புதன் அதிபதி என்பதனால் அவர் 5ல் அமர்வது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் அடைவீர்கள். இவற்றிலே இந்த 16 நாட்களில் குருவும் உங்கள் ராசியை பார்ப்பார். புதன் உங்களுக்கு 5ல் அமர்ந்து லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வை. எனவே 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதே சமயத்தில் குரு 14ஆம் தேதி முதல் அதே 11ஆம் இடத்தை பார்ப்பார். எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் பெரிய உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர்வுகள் கிடைக்கும். நல்ல பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்தினால் ஆதரவு, அரசாங்க உயர் பொறுப்பு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் போன்றவர்களாலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம். தனுசு ராசிக்கு அரசியல் ஆர்வம் இருக்கின்றவர்களுக்கு அரசியல் யோகம், பதவி யோகம் இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கான சிறப்பான பயிற்சியாக புதன் பயிற்சி அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றபோது மகர ராசி. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 4ல் அமர்வது மிக மிக சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானம் என்ற 9ஆம் இடம் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அவர் 4ல் அமர்கிறார். 4ல் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை, புதனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடம் துலாம் ராசி, அந்த ராசியை பார்க்க, அது சுக்கிரனுடைய வீடு. எனவே பாக்கியாதிபதியான 9க்குரிய புதன் பகவான் 4ஆம் இடம் மேஷ ராசியிலே யோகமாக அமர்ந்து 10ஆம் இடம் துலாம் ராசியை பார்க்கிறார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மீன ராசியிலே உச்சம் பெற்று அவருக்கும் 7ஆம் பார்வை மற்றும் சுக்கிரனுக்கும், அந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையாக புதனுடைய வீட்டை பார்க்கிறார், கன்னி ராசியை, அது 9ஆம் இடம். எனவே 10க்குரிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 10ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டையும், சுக்கிரன் புதன் பார்வை பரிவர்த்தனை ஏற்படுவது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தருகின்றது. அது மிக மிக அற்புதமான யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம். இதுவரை சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் இப்போ பார்வை பரிவர்த்தனை பெறுகிறார்கள். எனவே உங்களுக்கு வெற்றியும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 16 நாட்கள் வரும். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவீர்கள். எனவே உங்களுடைய ராசியில் தான், உங்கள் மகர ராசியில் தான் திருவோண நட்சத்திரமும் வரும். அது மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரம். புதன்கிழமையிலே திருவோணம் வருவது மிக மிக விசேஷம். அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் இப்பொழுது யோகமாக உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் பெறுவதுகின்ற அமைப்பிலும் 4லே புதன் அமர்வு யோகம் என்பதனால் மகர ராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய தனயோகத்தையும் தன வெற்றியும், புதிய தொழில் துவங்க, வியாபாரம் துவங்கக்கூடிய வெற்றியான சூழ்நிலைகளும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும், பதவி உயர்வு, 10ஆம் இடத்தை பார்க்கிறார் புதன் அல்லவா, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலமாக மகர ராசிக்கு இருக்கிற மகத்தான காலம் இந்த 16 நாட்கள். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக உங்களுக்கு முடியும். அடுத்ததாக கும்பராசி.
கும்பராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான், 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அவரே 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் 3ஆம் இடத்தில் அமர்கின்றார். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். பொதுவாக புதன் 3இல் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் இந்த 16 நாட்களிலே புதன் சுக்கிரன் பார்வை பரிவர்த்தனையாக இருக்கின்ற யோகம் உங்களுக்கு மிக மிக அற்புதமானது. காரணம், புதனாகப்பட்ட உங்கள் ராசிக்கு 3இலே அமர்கின்ற பொழுது புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட துலாம் ராசியை பார்ப்பார். அந்த துலாம் ராசி உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2இலே உச்சம் பெற்று தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். கௌரவம், பணபலம், திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆயுள். இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்ற இடம் உங்களுக்கு இப்பொழுது வேலை செய்யும். காரணம், சுக்கிரன் சனி வேறு சேர்க்கை 2ஆம் இடம் தனஸ்தானத்தில், சுக்கிரன் 2இல் உச்சமாக இருக்கிறார். புதனும் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே கும்பராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த 16 நாட்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாக அமையும். தைரியமாக முயற்சி எடுங்கள். சுக்கிரன் புதன் பார்வை பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். 6இலே வேறு செவ்வாய் இருக்கிறார். வெற்றியாக வரக்கூடிய முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எனவே கும்பராசி அன்பர்கள் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் நல்ல ஒரு முயற்சிகளை எடுங்கள். அந்த முயற்சி இந்த சமயத்தில் 16 நாட்கள் புதன் பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் தனயோகத்தையும் கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராக்கின்ற ஒரு விஷயம் நடைபெறாமல் இதுவரை இருக்கின்றது, இப்பொழுது அந்த முயற்சி எடுக்கின்ற போது நீங்களே நினைக்காத ஒரு திடீர் வெற்றியாக அது அமையும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும், நாம் நினைக்கவே இல்லைப்பா, என்னைக்கோ கேட்டேன், ஆனால் இன்னைக்கு அது திடீர்னு எனக்கு அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு அது நடக்கும்ட்டு, எதேர்ச்சியாக பார்த்தேன் அந்த மனிதர் ஓகே இன்னைக்கு பண்ணிடலான்றாரு. என்னுடைய ஒரு நல்ல ஒரு கிளைண்ட் இருக்கிறார்கள். அவங்க என்னைக்கோ போட்ட அமெரிக்காவில் அவங்க போட்ட என்னைக்கோ போட்ட கிரீன் கார்டு நாங்கள் இப்போ நான் சொன்ன டைமில் அவங்க H1B விசாவுக்கு ப்ராசஸ் பண்ண அந்த கிரீன் கார்டும் அவங்களுக்கு அந்த வெளியே இப்போ அவங்க கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கிறார்கள். இன்றும் அவங்க என்னிடம் ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். இப்போ கிரீன் கார்டு வாங்கி அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலம் இப்பொழுது கும்பராசி என்பவர்களான உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த 16 நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தையும் அடைவீர்கள். ஆகையால் கும்பராசி அன்பர்களே, நல்ல ஒரு முயற்சியில் எடுங்கள். இந்த காலம் உங்களுக்கு ஒரு திடீர் வெற்றியும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலம் இந்த 16 நாட்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மீனராசியை பொறுத்தவரை எங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அவர்கள் ராசிக்கு 2இலே வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 2ஆம் இடத்தில் புதன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 2இல் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற கடக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. கடக ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் புதன் 2இல் அமர்வது யோகம் அல்ல என்றாலும் பாதிப்பில்லை. இருப்பினும் 2ஆம் இடத்தில் புதன் அமர்கின்ற பொழுது வார்த்தையிலே மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடிய உருவ கேலி என்று சொல்லும் இல்லையா, உருவத்தை வைத்து கேலி செய்வது, மற்றவர்கள் மனம் புண்படுகின்ற வகையாக மற்றவர்களை கிண்டல் செய்வது என்பது இவை இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையிலே வந்துவிடும். காரணம், ராசியிலே சனி, ஜென்ம சனி, மேலும் ராகு இந்த காலங்களில் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 16 நாட்களிலே சனி, ஜென்ம சனி என்பது இதுதான் செய்ய வைக்கும். சனி ராசியிலே அமர்கின்ற பொழுது எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பதிலே ஒரு தெளிவற்ற நிலையை கொடுக்கக்கூடிய அதுதான் ஜென்ம சனி. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலே சனியாகப்பட்டவர் இப்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க. எனவே மீனராசி அன்பர்களே, புரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த 16 நாட்கள் வார்த்தையிலே மிக கவனம் வேண்டும். பொதுவாக மீனராசியிலே புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவர்கள் வார்த்தையிலே யாரையும் கேலி செய்யாதீர்கள், யாரையும் கிண்டல் செய்யாதீர்கள். ஆகையால் அந்த செயல் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவிலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு முன் எச்சரிக்கை தான். ஜோதிடம் என்பதே ஒரு முன் எச்சரிக்கை. இங்கு சென்றால் இப்பொழுது மழை வரும் என்று தெரிந்து நாம் கொடையோடு சென்றோம் என்றால் பிரச்சனை இல்லை, வந்தாலும் சமாளித்து விடுவோம். நான் என்ன இவங்க சொல்வது, நான் என்ன கேட்பது என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஆகையால் இந்த 16 நாட்கள் வார்த்தையிலே சற்று நிதானம் காட்டுவது நல்லது. மீனராசி சகோதரர்களுக்கு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். பாதிப்பு இல்லை. 2இல் புதன் இருக்கின்ற பொழுது 5இல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதை இப்பொழுது இந்த 16 நாட்கள் வார்த்தை ஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பது கவனமான. குறிப்பாக 7ஆம் இடத்துக்குரியவராக புதன் வருவது, அந்த 7க்கு 8ஆம் இடமே 2ஆம் இடம். எனவே
உங்கள் மனைவியிடமோ அல்லது கணவரிடமோ வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். ஜென்ம சனி என்பது பிரிவுகளை கொடுக்கக்கூடியது. கணவன் மணி உறவுகளை பிரிக்கக்கூடியதே ஜென்ம சனி. காரணம், ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது வலுவாக ஜென்ம சனி நிறைய ஜாதகங்களை நான் அனுபவத்தில் கோச்சார ரீதியாக ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது கணவன் மணி உறவு பிரிவு வருகிறது. அது அனுபவத்தில் நான் பார்ப்பது. எனவே இப்பொழுது ராசிக்கு 2லே புதனும் இருக்கிறதுனால், அது பகை வீடாக அவர் இருப்பதனால், செவ்வாய் அவருடைய வீடாக மேஷம், புதனுக்கு பகை வீடு. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வார்த்தையிலே கவனமாக இருக்கும்படி அன்புடன் மீனராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவே புதன் பெயர்ச்சி மே மாதம் 7ஆம் தேதி 2025 முதல் மே மாதம் 23ஆம் தேதி 2025 வரை 16 நாட்கள் மேஷராசி முதல் மீனராசி வரை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். அந்த தசாபுத்தியில் லக்னத்துக்கு எப்படி இருக்கிறது, அந்த திசை நடத்தக்கூடியவர்கள், புத்தி நடத்த, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் தெரிவிக்கும். இதை ஒரு தகுந்த ஜோதி உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு ஜாதகத்துக்கு குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வேன். அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேல் செல்லும். அது பொது பலன் மட்டுமல்ல, எல்லாம் பார்ப்பதற்கு இது நேரம் எடுத்துக்கொள்ளும். அத்தகைய நேரங்களில் நீங்களும் ஒதுக்கிக்கொள்ள விரும்பினால் அந்த 1 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒதுக்க விரும்பினால் மட்டுமே நாளைபடி கேட்டுக்கொண்டு, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த புதன் பேச்சில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.